நம்ம இந்த பைபிள்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆரம்ப காலத்துல வந்து இயேசுவானவர் என்ன செஞ்சாங்களாம், ராஜாக்கள் ஆட்சி அண்டிருக்கிறாங்க. அப்போ கஷ்டப்படுற ஏழைகளை கொடுமைப்படுத்தி இருந்திருக்க அந்த ராஜா. அவன் வந்து அந்த ராஜாவுக்கு சொந்தக்காரங்களுக்கு பூரா நல்ல சலுகை கொடுக்கறது, ராஜாவுக்கு சொந்தம் இல்லாதவங்களை அடிமைப்படுத்துறது. அடிமை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா, அடிமைன்னு சொல்லும் போது என்னன்னா, இப்ப ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட்டை அடிச்சாரா, நம்ம ஆட்டை அடிச்சாரா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆட்டை வெட்டினா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதே போல அடிமைக்கு சம்பளம் கிடையாது. அந்த ராஜா கொடுக்குற சம்பளத்தை வச்சுதான் சாப்பிடணும். அவன் கூழு குத்துனா கூழு தான் சாப்பிடணும். ஆனா ராத்திரி போல மாடு மாரி உழைக்கணும், சாப்பாடு கிடையாது. அவங்க சொந்தக்காரவங்களுக்கு, ராஜாவுடைய வாரிசுகளுக்கு, இன மக்களுக்கு நல்ல சாப்பாடு, உழைக்க மாட்டாங்க. நம்மள மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு அனுதினமா வந்து மாடு மாரி உழைச்சு சாகணும், செத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படித்தான் இருந்தாங்க. சோ இவங்கெல்லாம் சேர்ந்து, கடவுளே இந்த ராஜா நாங்களை கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு ஒரு விடிவலை வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. அப்ப அவங்க இந்த பைபிள் சொல்லி ஒரு வேதத்துல அவங்க எல்லாம் நம்பிக்கை என்ன செஞ்சாங்கன்னா, மேசியா என்ற ராஜா வருவாரு, அவர் இந்த ராஜா காட்டிலும் பெரிய ராஜா, அவர் தான் உலகத்துக்கே ராஜா அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அப்ப இது அந்த ராஜா இவங்கெல்லாம் நம்பின உடனே ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சது. நீங்க சர்ச்சையோட பார்த்து நிறைய ஸ்டார் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நட்சத்திரம் வானத்துல தெரிஞ்சுன்னா, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கடவுள் பிறக்க போறாரு. அப்ப ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் கடவுள் ஒரே கடவுள் தான். இந்த இயேசுன்னு எப்படி வந்தாருன்னா, யோசேப்புக்கும் மரியாளுக்கு நிச்சயம் வச்சிருக்கிறாங்க, கூடி வரல, ஆனா கர்ப்பமா இருக்கிறாங்க. சோ இதை யோசேப்பு ஒரு நல்ல மனுஷன், யோக்கியமான மனுஷன். அவர் வந்து என்ன செய்ய, நமக்கு வரப்போற மனைவி இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேண்டாம் எப்படி சொல்றது, அப்படி ராத்திரி போல தூங்காம உட்காந்துட்டு இருக்கும்போது தேவதேவன் சொல்றாங்க வானத்துல வந்து. அப்ப தேவதை நேரடி உங்களோட நான் எப்படி பேசிட்டு இருக்கணும், அதே போல கடவுளும் மனிதனும் நேரடி பேசியிருக்கிறாங்க. அப்ப தேவதேவன் சொன்னாங்களா, பயப்படாதீங்க யோசேப்பே, நீ பயப்படாத, உன் மனைவி வந்து நீ நல்லவன், ஆனா உன் மனைவி வரப்போற வந்து கெட்டவன் நினைச்சிட்டு இருக்க. இல்ல, வானத்தையும் பூமி படைச்ச கடவுளே வந்து உன் வகுத்துல பிறக்க போறாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இயேசு பிறந்த நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆட விரும்புறாரு, அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இயேசு உங்களே நேசிக்கிறார். அன்பு இயேசுனார் கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் இயேசுனார் கிடையாது, கடவுள் கிடையாது, எல்லாத்துக்கும் கடவுள். அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா, சர்ச்சைக்கு போறவங்களுக்கு சில நன்மை செய்யறாங்க, சர்ச்சைக்கு போகாதவங்களுக்கு யார் உதவி செய்யறது, அப்ப நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் சரி நம்மளுக்கு பொதுவா செய்யணும். ஏன்னா இயேசுவானவர் கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாங்களுக்கும் கடவுள் தான். அப்ப அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் சொல்லி சார் இந்த நான் காரியத்தை எடுத்திருக்கேன். தேர்தல் சொன்னாங்களா, யோசிப்பை பயப்படாத. மரியாள் ராத்திரி ஃபுல்லா தூங்காம அழுதுருக்காங்க, நான் வந்து எந்த தப்பும் இல்லை, நான் உண்மையா இருக்கிறேன், ஆனா என் வகுத்துல இப்படி இருக்கிற காரியம் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. நிச்சயம் வச்சிருக்கிறாங்க கணவன் மனைவின்னு சொல்லிட்டு. அப்படி சூழ்நிலை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? சோ இவருக்கும் தூக்கம் வரல, இந்த அம்மாவுக்கும் தூக்கம் வரல. ஊர் என்ன பேசுவாங்க, கேவலம் நினைப்பாங்க. அப்ப தேர்தல் நேர வந்து மரியாதை பயப்படாத, வகுத்துல பிறக்கிற குழந்தை உலக ரட்சகர். உலக ரட்சகர்டா காப்பாற்றக்கூடியவர். ஜனங்கள் வந்து வேதனைகளும் பிரச்சனைகளும் குழப்பத்துக்குள்ளும் கிடக்கிற ஜனங்களை காப்பாற்றக்கூடியவர். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானம் தருவாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்லியாச்சு. அதே தேர்தல் வந்து யோசிப்பை சொல்றாங்க, பயப்படாத, நீ நீதிமானு, நீ உத்தம, அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சோ மரியாதையும் உன்னையும் வச்சுதான் அந்த உலகத்தை காப்பாற்ற போறேன். உங்களை பிறந்தவர் வந்து சாதாரண ஆள் இல்ல, நீங்க எல்லாம் உலகம் முழுவதும் நம்பிக்கிட்டு இருக்க கடவுளே வந்து என்ன செய்யறாரு, மனித உலகத்துல வந்திருக்கிறாரு. இந்த ராஜா கொடூரமானவனா இருக்கிறான், அடிமைப்படுத்திட்டு இருக்கான், உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வானத்திலிருந்து என்ன செஞ்சிருக்காரு, வந்திருக்கிறாரு. அவரு உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசுவான கடவுள் இயேசு என்ற பெயரில நமக்காக வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் எடுக்க வந்தாரு. நம்ம குடும்பத்தை பாவம்னா கெடா விட்டதுனால என் பீடை போகட்டும், என் சாபம் போகட்டும்னு சொல்லி வெட்டோம் அந்த ரத்தத்தினால. எதுக்குன்னா நம்ம குடும்பத்தை ஆட்டி பிடிக்கிற அந்த பேய் ஓடட்டு வீட்டு விட்டு போகட்டும், குடும்பத்தை சண்டையும் சச்சரவும் சாபமா இருக்கு, அந்த சாபம் போகட்டும் கெடா விட்டுரும். ஆனா உலகத்தினுடைய சாபம் பார்க்கணும்னா ஒரு நீதிமான் சாகணும், நீதிமான் சாகணும். உலகத்துல கடவுள் பார்க்கிறாரு யாருமே இல்ல, பூரா வந்து நடிக்கிறாங்களே ஒழிய எவனும் நல்லது கிடையாது, யாருமே நல்லது இல்லை. உலகத்துல வந்து நான் நல்லது யாரும் சொல்ல முடியாது, யாருமே சரியில்லை.
அப்ப கடவுள் என்ன செய்றாரு, அதுக்கு பின்னாடி கடவுள் என்ன செய்றாரு, ஏன் நம்மளே போய் நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு மனுஷன் அவர்கள் போகக்கூடாது இயேசு பிறக்கிறார். அந்த கடவுளை நம்பும் போது நம்மளுடைய வாழ்க்கையில செய்யுது சந்தோஷம் உண்டாகிறது. இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சந்தோஷத்துக்காகத்தான் உங்க எல்லாத்துக்காகவும் இயேசு என்ன செஞ்சாரு, சிலுவை அடிக்கப்பட்டாரு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி தெரியாது, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ விஷயம் வரப்போற ஆண்டு உங்களுக்கு நல்ல காலம். இது வரைக்கும் உங்க கஷ்டம் எப்படி வந்து, இந்த கஷ்டம் கண்ணீர்ல எனக்கு குடும்பத்தில் நடக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கண்ணீர்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறப்போகுது. ஏன்னா ஒரு குடும்பத்தினுடைய சாபம் போகணும்னா கெடா விட்டுறோம் இல்லையா? அப்போ உலகத்தினுடைய சாபம் போகணும்னு சொன்னா இயேசுவானவரே என்ன செஞ்சாரு, மனுஷனா வந்து, அதுக்கு பேருதான் இயேசுன்னு சொல்றோம். அப்ப எல்லாரும் கும்பிடுறது, அதுக்கு முன்னாடி கும்பிட்டது என்னது, கடவுள் தான். மரியாதை உலகத்துல பிறந்ததுனாலதான் இன்னைக்கு இயேசுன்னு சொல்லி உலக ரட்சகர்னு சொல்லி இன்னைக்கு எல்லார் இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா வந்து இயேசு கோபமான ஆண்டவர் இல்ல, அன்புள்ள ஆண்டவர். நான் கெட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும் எதிர்பார்க்கறது கிடையாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாமே கெட்டு போகணும். சோ இப்படித்தான் மனித சுவாசம். ஆனா கடவுள் அப்படி இல்லை. கடவுள் என்ன சொல்ற, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அர்த்தம் விரும்புறாரு. சோ எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் புது வருஷம் 2024 என்ன செய்யணும், எல்லாரும் நல்லா இருப்போம். இயேசு பிறந்த உடனே பரிசு கொடுத்தாங்க. அப்ப சந்தோஷம் வேணும்ல உங்களுக்கு, புது வருஷத்துல உங்களுக்கு என்ன செய்யணும், சந்தோஷம் வேணும். சோ அந்த சந்தோஷத்துக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம், சரி ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் ஏன் வந்து இயேசுவானவர் வந்து ஏழையா பிறக்கணும், அவர் பணக்கார வீட்டுல பிறந்துக்கலாம்ல. அப்புறம் ஏன் ஏழை கோலத்துல பிறந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆடு ஒரு மத்தியில மேய்ஞ்சிட்டு போது சிங்கம் வருதுன்னு சொன்னா ஆடு இருக்குமா, எல்லாத்தையும் ஓடிடும். அதே சிங்கம் வந்து ஆடு மாதிரி வேஷம் போட்டு வந்தா கிட்ட போய் என்ன செய்யும், நீ எங்க இருந்து வரான்னு என்ன செய்யும், மோந்து பார்க்கும். கடவுள் மனுஷனை போல வந்தார், ஏன்னா ஏழையை போல வந்தார். இதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள். அதனால ஏழைகளை தான் ஆண்டவர் விரும்புறாரு, பணக்காரன் இல்ல. ஏழைகளை காப்பாத்துறதுக்காக அடிமையை போல வாழும் பொழுது உழைச்சி 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 ஒண்ணுமே இல்லாம விருத்தி ஆகாம சாபத்து மேல சாபம், கடன் மேல கடன், வியாதி மேல வியாதி, கஷ்டத்து மேல கஷ்டம், வாழ்வதா சால்வதான்னு சொல்லி இருக்கிறோம் இல்லையா? சோ அவங்களுக்கு ஆண்டவர் தேவைன்னு சொல்றாரு. அதனால வந்து உங்களை நான் வந்து எதுக்கு நான் சொல்றேன்டா, ஒரு நல்ல செய்தி. வானத்தையும் பூமியையும் படித்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவானவரே, உமது பிறப்பின் நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் அறிவிக்கவும், உங்களுடைய புதிய ஆண்டுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும், இந்த நல்ல மகிழ்ச்சியான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய பிறப்புக்கேற்ற சாஸ்திரிகள் கத்தாவே பரிசுகளை உங்களுடைய சமூகத்தில் வழங்கினாங்க கத்தாவே. இந்த பரிசுகளும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கத்தக்கதாக உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி சந்தோஷமானது எல்லா குடும்பத்திலும் சந்தோஷமா இருக்க உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஆண்டு கத்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாய், மகிழ்ச்சியமுள்ள ஆண்டாய், வெற்றி உள்ள ஆண்டாய் இருக்க உதவி செய்யப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் அருமையான மேடத்துக்காக, அருமையான சாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவங்க முன்னிலையிலே கூட கத்தாவே இந்த பரிசுகளை கொடுக்க கத்த கிருபை கொடுக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய வேலைகளை ஆண்டவர்கள் செய்கிறபடினால் எடுத்து இன்னும் பலப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஈவாய் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கனப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகமாக வேலை இருந்தாலும் கூட சமுதாய பணியில வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு காரியம். அதனால சாரும் மேடம் வந்ததுக்கு கைதிட்டு வரவேற்போமா அவங்கள? இல்ல அது ஒரு மரியாதைக்குரிய கணத்துக்கு செய்ய வேண்டிய செயல். ஒரு அருமையான புக்கு. சோ சாருக்கு வந்து நான் சொல்றேன், கலர் பிடிக்கலன்னு சொல்லி யாரும் மாத்தக்கூடாது. உங்களுக்குள்ள வேணா மாத்திங்க, எங்கிட்ட கொண்டு வராதீங்க. கடவுள் கொடுத்த ஈவு உங்களுக்கு எது கூட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் வேணா மாறி இருக்கும், ஆனா நீ உங்களுக்குள்ள கலரை மாத்திங்க, என்கிட்ட மாத்தி கொடுங்க சொல்லாதீங்க. பேர் சொல்றேன், பிரியா. ஜெகதா, கலா, காஞ்சனா, விமலா,
தனலட்சுமி, எல்லா படம் நல்லா தான் இருக்கு, யாரும் மாத்த மாட்டாங்க, சூப்பரா இருக்கு. தேவகி, ஹலோ சார், தேவகி யாருமா? சிவகாமி, துர்கா இல்லையா? சரி. அம்மா, ரேவதி இருக்கீங்களா? பேர் என்ன பேரு? ரேவதி கருத்து முடியம்மாள், ராஜாத்தி, கண்ணகி, கண்ணகி இருக்கீங்களா? அமுதா, எங்க கேசன் வெளியே போயிட்டாரா? இப்ப எத்தனை இருக்காங்க? அமுதா. தலைவர்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா கேட்கணும். சின்னவங்களா இருந்தாங்களோட ஆண்டவர் பெரிய ஆளை நியமிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் அவரு நியமிச்சது, நம்ம மனுஷன் உருவாக்கப்பட்டது இல்ல. சார் அவங்க மூலமா வார்த்தையை கேட்போம். கடவுள் நம்ம நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் வணக்கம். சார் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, யூடியூப் மூலியமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து மதுரையில இருந்து இப்ப நம்ம ஊருக்கு வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட ஊழியம் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கணும். இப்ப கொடுத்திருக்க பரிசு வந்து பெரிய பரிசா, இதோட இன்னும் அவர் இன்னும் நல்லா மேலும் உயர்ந்து போனாங்கன்னா இதோட பெருசாவே அவங்க செய்வாங்க. ஆமா, கண்டிப்பா தருவாங்க. அவரும் அவரோட குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்புறம் உங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தலைவரா இருக்கிற நாங்க வந்து நிறைய செஞ்சுட்டு வரோம், ஐடியாஸ் தான் இருக்குது. ஆனா வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஃபண்டு எல்லாமே வந்தா இன்னும் நம்ம ஊரை டெவலப் பண்ணி பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு வருவோம். உங்களோட தேவைகளை நாங்க எப்போ என்னவோ செய்வோம். நீங்க எப்ப வேணாலும் ஆபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ வந்து கேட்டீங்கன்னா உங்க தேவைகளை நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். இந்த ஆண்டை தவிர அடுத்த ஆண்டு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம அவங்க குடும்பத்தோட இன்னும் நல்லா கடவுள் வச்சிருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.